41 உயிரை கொண்டு போயிருக்காரு கரூரில் வந்து. அவங்க என் கையை பிடிக்க நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். என் கையை விட்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்ன வரைக்கும் வந்து தாவேக்கா நிர்வாகி யாருமே வந்து கவனிக்கல, பார்க்கவும் இல்லை, ஒரு காலும் பண்ணல. விஜய் மாமாவை பார்த்துட்டு போய் தான் சாப்பிடுவேன்னு எங்க பொண்ணு சொல்லுச்சு. இந்த குழந்தை இறந்துருச்சு. இங்க ஒரு கீழே ஒரு உயிர் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காம தலைவான்னு தான் கத்திக்கிட்டு இருந்தாங்களே தவிர இங்க ஒரு கீழே உயிர் போயிருந்தல. என்ன ஒரு வருத்தம்னா உங்க சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப் இல்லை சார். முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆனா என்ன துடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா எங்களுக்கு ஆதங்கம் இருக்கு. என்ன ஒருத்தருமே வந்து இன்னும் எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே, நம்ம உயிரே போயிருச்சு. அவரு இல்லைனாலும் அவரை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்து பார்த்துருந்துருக்கணும், கூட இருந்திருக்கணும். இல்லாம போனது ஒரு வருத்தம் தாங்க சார். எங்கே வந்தாலும் இந்த மாரி பாவத்தை பண்ணிட்டு போகாதீங்க. தள்ளி விட்டு கீழே விழுந்ததில் சைடுங்க மிதிச்சது, இங்கே கால் கை ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்ட கை பிளேட் வச்சிருக்கு, அதுலேயே மிதிச்சதுல எனக்கு ஒன்றும் முடியல. இவங்க அம்மா செத்ததே இவனுக்கு வந்து போன வாரம் சனிக்கிழமை தெரியும், அதாவது 8 நாள் கழிச்சு தான் தெரியும். எங்களால் அடிபட்டதுனால நாங்கள் எப்படி இருக்கோம் பரவாயில்ல, செத்து போன குடும்பம் என்ன வருது அதை வச்சு பாருங்க. 1.5 வயசு குழந்தை தான் குடும்பத்தில் இருந்தா ஏற்றுக்குவாரா? எவ்வளோ கோடியே கொடுத்தா கூட அதுக்கு ஈடே ஆகாதுங்க. இழுத்து தோல்ல தூக்கி போட்டு கொண்டு வரும்போது கத்திக்கிட்டே தான் வெளில வந்தேன். நவுருங்கடா, பார்க்க போறேன்னு போய் எல்லாத்தையும் செத்துருவோண்டா நம்மளான்னு கத்திக்கிட்டு பேசிட்டு தான் வெளில வந்தேன். இந்த அளவுக்கு பார்த்துட்டு அவர் பார்க்காத மாரி போறாருன்னா இவர் இந்த நாட்டுக்கு தலைவர் அவருக்கு தகுதியே இல்லைங்க. அப்புறம் அரசியலுக்கு வர அப்படியே அந்த லைன்லேயே போக வேண்டியதானே. இங்கே வந்து இருக்கிற உயிர் எடுக்கிறதுக்கா? கட்சி நடத்தினா நீட்டாக நடத்துங்க, இல்லை அரசியலுக்கு வராதிங்க, அவ்வளோதான். என்னுடைய பேர் ஈஸ்வரி, எங்கள் அக்காவோடைய பேர் ஜெயா. அக்கா பையன், இது இன்னொருடைய அக்கா பையன். அவங்களும் நானும் ஒன்றா தான் வேலை பார்க்கோம். டெக்ஸு செக்கிங்காக தான் போகிறோம். தினக்கூலிக்கு ஒன்றாதான் ஒன்றாவா வருவோம். அவர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் அங்கே வந்துட்டுருக்காரு இங்கே வந்துட்டுருக்காருன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி வந்துடுவாருன்னா வரவே இல்லை. சரி அப்புறம் கிட்ட வந்துட்டாரு, பாலத்துக்கிட்ட வந்துட்டுருக்காரு, இங்கே வந்துட்டுருக்காரு, பைபாஸ் வந்துட்டாரு, ரவுண்டானால நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நாங்கள் நின்றுக்கிட்டே இருந்தோம். சரி வர மாதிரி தெரில. எங்கள் அக்கா தான் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் லேட்டாக ஆகிற மாதிரி தெரியுது, நம்ம வந்து டிவியில் கூட பார்த்துக்கலாம், நம்ம போய் தூரமாக தள்ளி நின்றுக்கலாம், கூட்டம் இல்லாத பக்கம் போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்போனா போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் ஒன்று பின்னாடி ஒன்று தான் பின்னாடியே வந்துட்டு இருந்தோம். அவங்க முன்னாடி போகிறாங்க, நான் பின்னாடி வரேன். கூட்டம் இப்படின்னு தள்ளிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ என் கை பிடிச்சிட்டாங்க. என் கை பிடிச்சிட்டு 2 பேரும் ஒன்றாவது தள்ளிகிட்டே வந்தோம். தள்ளி அவ்வளோ தூரம் கூட போகலை. போனோடனே நம்ம தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, யாரையும் தள்ளவும் முடியல. எங்களால் தள்ள முடியாமல் அவங்கள அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த பக்கம் சைடு வந்துட்டாங்க, நான் இந்த பக்கம் சைடு போயிட்டேன். நான் தள்ளிட்டு போனப்போ ஒரு தெரு, சின்ன தெரு, அந்த தெருவில் பக்கத்தாலேயே அந்த தெருவுக்குள்ளே அப்படியே ஜனமுறை அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அந்த தெருவில் சந்துக்குள்ளே நான் போயிட்டேன். எங்கள் அக்கா பை, பர்ஸு, அதுக்குள்ளே செல்லு எல்லாமே, வாட்டர் கேன் எல்லாம் வச்சுருந்தாங்க, தண்ணி எல்லாம் கொண்டு போனது எல்லாம். அந்த பையை எப்படியே மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கையில் வச்சுருந்தாங்கன்னா எங்கே ஒரு பக்கம் சேஃபாக இருப்பாங்க. இல்லை பையை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ என்னன்னு தெரியலன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைவணுப்போ அந்த பையை அந்த ஒரு இதுக்கடியே கடந்துச்சு, ஒரு அட்டைக்கடியை. ஜிஹெச் போய் நான் வெளியில் நின்றுக்கிட்டேன். நானும் இன்னொரு தம்பி வெளியே நின்றுக்கிட்டோம். எங்கள் பிள்ளையோட வீட்டுக்காரும் அந்த தம்பியும் உள்ளே போயிட்டாங்க. நான் வெளியிலே நின்றுட்டு நான் ஒரு பக்கமாக ஓரமாக உட்காந்துக்கிட்டேன். எங்கள் பிள்ளையோட அப்போ வீட்டுக்காரர் போய் அந்த இதுக்குள்ளே போய் மார்ஜிபியில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. சரி நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு அவர் பார்த்துட்டாரு. ஃபோட்டோவை பார்த்துருக்காரு. இருந்தாலும் வேறையாக இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பணும்படி உங்கள் பெரியம்மா தான் உள்ளார இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு இந்த ஃபோட்டோ செல்லில் காமிச்சாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு செல்லில் பார்த்த முடியுதா அவங்க இறந்துட்டாங்கிறதே எனக்கு தெரிய வந்தது. எங்கள் பிள்ளைகிட்ட திரும்பி எனக்கு அதே யோசனை தான் வந்துட்டே இருக்கு. அவங்க என் கையை பிடிக்க நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். எனக்கு கண்ணை மூடுனா அதே ஞாபகம் தான், என் கையை விட்டுட்டாங்க அப்படிங்கிறத இது என்னுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் 8 நாள் தூக்கமே இல்லை. என்ன ஆறுதல் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் விழுந்துட்டேன். நான் விழுந்து என் மேலே ஒரு 10 பேர் விழுந்துட்டேன். அப்புறம் என்னைய பார்த்தா முடியல, நான் முடியலன்னு சொன்னால் இறக்கி விட்டு அப்புறம் என்னை தூக்கி விட்டு அப்புறம் என்னை ஒரு சிமெண்ட் கட்டில் கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. அப்பயே கொஞ்சம் மயக்கம் வந்தோமா. அப்போல்லாம் அவர் வண்டி பின்னாடி தான் நிற்கிறார், அவர் வெளியே வரல. அந்த இடத்துல போலீஸ் இருந்தாங்களா பாயிண்ட்ல? பாயிண்ட்ல எனக்கு பின்னாடி போலீஸ் இருந்தாங்க.
போலீஸ் இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் இல்ல அவங்கலாம் வரவே இல்லை இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுக்கு பின்னாடி போலீஸ் இருந்தாங்க. போலீஸ் இருந்தாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணாங்க. போலீஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. என்ன ஒரு வருத்தம்னா உங்க சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப் இல்லை சார். அதாவது ஹெல்ப்னா வந்து கூட்டுக்கப்போ டக்குன்னு எமர்ஜென்சியில் போவோம். எமர்ஜென்சியில் போனால் பண ஹெல்ப்னு இல்லைங்க சார், ஒரு மருத்துவ ஆமாம் சார், மருத்துவ உதவி ஏதோ ஒன்று கொஞ்சம் பார்த்து யாரோ வந்து பார்த்துருந்தா கூட ஆறுதலாக இருக்கும். அவங்க என்ன பண்ண அது ஒரு வருத்தமாக தான் சார் இருக்குது. என்னென்னா அவங்க கடைசி வரைக்கும் இப்போ வந்தாங்க, நேற்று வந்து பார்த்துட்டு தான் போனாங்க, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நான் அவங்ககிட்டயும் அதை தான் சொன்னேன். இப்போ வந்து இவன் நல்லா இருக்கான், பொழைச்சிட்டான் சார். இவன் சாவ கிடக்கும்போது அந்த 3 நாள் பைத்தியம் முடிச்சப்பல நான் தான் சார் ஐசியூவில் இருந்தேன். நான் ஒரு ஆள் தான் சார். ஏன்டா இங்கே வந்து எல்லாமே எங்கள் வீட்டில் பிள்ளைங்க தான் சார். ஃபர்தராக அப்புறம் இவங்க அம்மாவுக்கு எதாவது பண்ணணும்ல சார். அவங்களே அப்படியே போட்டு போனால் அவங்க பாடி வாங்கிக்கங்கன்னு சொல்லவும் அப்புறம் இவங்க பங்காளி வீட்டு சைட்லேருந்து வர சொல்லி அவங்க 3-4 பேர் தான் வந்தாங்க சார். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க அதை பண்ணிட்டாங்க சார். இருந்தாலும் இவங்க அம்மா செத்ததே இவனுக்கு வந்து போன வாரம் சனிக்கிழமை தான் தெரியும். அதாவது 8 நாள் கழிச்சு தான் தெரியும். 8 நாள் கழிச்சு அம்மா பார்க்கலையா? பார்க்கல சார். பார்க்கல. நானே பார்க்கல சார். நானே வந்து எங்கள் பெரியமாவே பார்க்கல. நான் தான் கடைசி வரைக்கும் கூட இருந்தேன். மார்ச்சில் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ தான் இவன் எமர்ஜென்சி ஆகிட்டான்ல சார். எமர்ஜென்சி ஆனதுனால அவங்க டாக்டர் என்ன சொன்னால், நான் கடைசியில் ஒரு அரை நாள் டைம் கொடுங்க சார், இவன் இவங்க அம்மாவை பார்த்துட்டு ஒரே பையன் இவங்க அம்மாவை பார்த்துட்டு கடைசியில் இவன் பொழைச்சி வந்து எங்கள் அம்மா எங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லட்டும்னு நான் கேட்டேன். டாக்டர்கிட்ட கேட்கும் போது தான் டாக்டர் இதை சொன்னார். என்னென்னா எமர்ஜென்சிப்பா, இவன் எந்திரிச்சு நடக்கிற அளவுலாம் இப்போ இல்லை. நீங்கள் நான் எமர்ஜென்சின்னு சொல்லிருக்கேன், நீங்கள் புரிஞ்சிக்காம பேசுகிறீங்க தம்பி, நீங்கள் ஆதங்கத்தில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நானே எங்கள் பெரியம்மா பார்க்கல சார். அவங்க 1 மணிக்கு தான் பாடி கொடுத்தாங்க மத்தியானம். நான் அப்பயே அவங்ககிட்ட கேட்டேன், சார் ஒன்று நீங்கள் பண ஹெல்ப்பு இதெல்லாம் 2வது சார், ஒரு மருத்துவ ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் சார். அவங்க வரும்போது நீங்கள் 1000 காரணம் சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது சார். இப்போ இவன் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார், அதனால் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் கூட இருந்தவன் நான் தான். இப்போ நான் வந்து பைத்தியம், நான் தான் வந்து அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து நிதானம்லாம் படுத்துட்டான், அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் தான் இருந்தேன். அவ்வளோ தூரம் உங்களுக்கு நம்பி இருந்தான். எனக்கு நீங்கள் பணம் வந்து ஒரு ஹெல்ப்பு, இப்போ மருத்துவர்களும் கூட வந்திருக்கலாம் சார். இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் இப்போ கடைசியில் நாங்கள் சொல்லி, இப்போ இங்கே இருக்கிற திமுக ஆள்கிட்ட சொல்லி, அப்புறம் அவர் அமைச்சர்கிட்ட சொல்லி, அவங்க தான் உடனே ஹெல்ப் பண்ணி இவனுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணதெல்லாம் அவங்க தான் சார். அவங்க தான் கடைசியில் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இப்படி கேட்பாங்களே, எப்படி எங்கே இருக்காரு அப்படி கேட்கும்போது அண்ணன் பாண்டியனை பேசும்போது தான் அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கண்ணே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொன்னோன்னே, உடனே நான் பண்ணுறப்பா, நான் அண்ணன்கிட்ட சொல்லி நான் உடனே பண்ணுறேன். உடனே ஒரு 2 மணி நேரத்தில் டக்குன்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சார். சேஞ்ச் பண்ணி கொடுத்து இங்கே இதில் வேறு ஃபர்தராக வேறு இது பண்ணி வார்டு மாற்றி உடனே டாக்டரில் உடனே வந்து பார்த்தாங்க, பிடிச்சாங்க. உடனே அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணி கொடுத்தாங்க சார். அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது இவங்க ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆக முடிஞ்சு. பாண்டியன் வடக்கு நகர்கிட்ட சொல்லி, யார் எந்த கட்சி அவரு? டிஎம்கே அவர் சொல்லி, அவர் செந்தில் பாலாஜி சார்கிட்ட சொல்லி, அப்புறம் அவங்க ஃபர்தராக அவங்க ஹெல்த் மினிஸ்டர் சொன்னதா சொல்கிறாங்க. சொல்லி அவங்க உடனே பேசணுட்டி தான் ஃபர்தர் எல்லாமே வேகமாக நடந்தது. ஏன்னா எங்களுக்கு ஆதங்கம் இருக்குது. என்ன ஒருத்தருமே வந்து இன்னும் எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே. நம்ம உயிரே போயிடுச்சு. ஒரு உயிர் போயிடுச்சு. ஒரு உயிர் நாங்கள் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். அந்த இதுக்கு உண்டான இது எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது எங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளை நம்பி வர்றாங்கன்னா அவங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம வீடு தேடி வர்றாங்கன்னா நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அதை வந்து அவங்க செய்யணும். விஜய் செய்யணும். இன்ன வரைக்கும் யாரும் வந்து பார்க்கலன்னா வருத்தம் இருக்கு. ஏன்னா அவரு வர முடியல, ஓகே, இவங்க யாராவது வந்து பார்த்துருக்கலாம். இன்ன வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல. விஜய் கட்சியிலேருந்து யாரும் இதை வந்து பார்க்கல. ஏடிஎம்க்கு திமுகன்னா அவங்க அனுபவம் தெரியும். கூட்டங்களை வந்து அது மக்களை எப்படி பாதுகாப்புங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவருக்கு வந்து நான் அந்த அனுபவம் வரல. விஜய்க்கு வந்திருந்தால் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக அவங்க முன்னெச்சரிக்கை பண்ணியிருப்பாங்க. இப்போ போனவங்க அத்தனை பேர் அவருக்கு ஓட்டு போடுவாருங்கிறது இது கிடையாது. ஆனால் விஜய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்வத்தில் கும்பல் போனதே. யாரோ ஒருத்தர் அவங்க கட்சியுடைய சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துருக்கணும். இன்னும் வந்து பார்க்கல. அவர் வந்து பார்க்காதது ஒரு வருத்தம் இருக்குது. செந்தில்குமார் பஸ் ஸ்டாண்டில் வியாபாரம் பார்க்குறேன். கட்சிக்கு உசரம் போகல, ரசிகருக்கு உசரம் போனேன். போனதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டலேருந்து இன்ன வரைக்கும் வந்து தாவேக்கா நிர்வாகி யாருமே வந்து கவனிக்கலை, பார்க்கவும் இல்லை, ஒரு காலும் பண்ணல. ஆனால் இன்ன வரைக்கும் யாரும் பார்க்க வரல. ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் சரி, வீட்டில் இருந்த வரைக்கும் சரி, தாவேக்கா தொண்டால் யாரும் பார்க்க வரல. ஹாஸ்பிட்டலேருந்து இன்ன வரைக்கும் இங்கே வரைக்கும் திமுக தொண்டர்கள் தான் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு, நேற்று முதற்கொண்டு விசாரிச்சுட்டு போயிருக்காங்க, நைட்டு முதற்கொண்டு. போலீஸ் பாதுகாப்பு இருந்தாங்களா? இருந்தாங்க. போலீஸே வரலன்னு சொல்றாங்க நிறைய பேர். இல்லை, இருந்தாங்க. போலீஸ் இருந்தாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி மக்களை பற்றி கவலைப்படல. வந்தாருன்னா என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண மாட்டார். அத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஏன் விஜய் வர்றதுக்கு என்ன? நிர்மலா சீதாராமன்லேருந்து, ஜான் பாண்டியிலிருந்து, சீமானு, அண்ணாமலை, தமிழிசை, கனிமொழி எல்லாமே வந்தாங்க.
இவங்க வரல. அவரும் வரலினாலே அவர் நிர்வாகி யாரும் வரல. அவர் வந்து இந்த மாதிரி சொல்லணும், நான் பண்ண தப்பு தான், மக்கள்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதான். இல்ல பணம் தராருன்னு சொல்லிட்டாரு. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். உசுறு, அந்த உசுறு இருந்தால் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம்ல. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இடத்துல எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து திருப்பி ஒரு இடத்துல சந்திச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? மீண்டும் உயிர் பலி ஆகிறதுக்கா? மீண்டும் கூட்டம் சாராது என்ன நிச்சயம்? இது யார் முழு பொறுப்பு ஏற்கணும்? விஜய் தான் இருக்கணும். அவர் தானே தலைவர், அவர் தான் இருக்கணும். அப்புறம் அரசியலுக்கு வர அப்படியே இப்போ அந்த லைன்லேயே போக வேண்டியதானே. இங்கே வந்து இருக்கிற உயிர் எடுக்கிறதுக்கா? கட்சி நடத்தினா நீட்டாக நடத்துங்க, இல்லை அரசியலுக்கு வராதிங்க, அவ்வளோதான். எப்பயும் போல ஸ்ரீஃபீல்டுக்கு போயிருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அரசியல் உங்களுக்கு விளையாட்டாக இருக்கலாம், மக்கள் உசுறு அது, அதோட விளையாடாதீங்க, அவ்வளோதான். மாநாட்டுக்கு வந்த கூட்டம், அந்த கூட்டம் படி தனியாக வரல. ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே வா, போலீஸ் பாதுகாப்பு நின்று லைனாக கொடு, கூப்பிட்டு கொடு, இல்லை வீட்டுக்கு வந்து குடும்பமாக கொடு. கமலஹாசன் வந்தார், அவருக்கு என்ன கூட்டம் செஞ்சுலாம், வீடு வீடாக போய் விசாரிச்சு கொடுக்கலாமில்ல. கமலை ஒரு ஸ்டாரா? எங்களால் அடிபட்டதுனால நாங்கள் எப்படி இருக்கோம், பரவாயில்ல. செத்து போன குடும்பம் என்ன வருது, அதை வச்சு பாருங்க. 1.5 வயசு குழந்தை, தான் குடும்பத்தில் இருந்தால் ஏற்றுக்குவாரா? அவருக்கு அரசியலே என்னால தெரியல, அவ்வளோதான். படத்தில் நடிக்காமல் நடிக்கிறாரு, அவ்வளோதான். போனோமா, கையாச்சம்மா, மக்கள் கூட்டம் செய்தா, ஹாய், அவ்வளோதான். சரி, நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க, போய் பார்க்க போகலாம் அப்படிங்கிறது தான் போனோங்க. அப்போ அதில் கட்சி அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நாங்கள் 11:30 மணிலேருந்து அங்கே தாங்க இருந்தோம். சாயங்காலம் ஒரு 5:30 மணி 6 மணி ஆகும் போதெல்லாம் தண்ணி கொண்டுட்டு போன தண்ணியில் தீர்ந்துருச்சுங்க. எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டு, ராஜிக்கு என்னால் நிற்க முடியல, நான் வெளியில் போகிறேன், நீங்கள் பார்த்துட்டு கூட வாங்க, என்னால் நிற்க முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது, சனத்தோட நெரிசல் என்னால் இது பண்ணிக்க முடியல, வெளியில் போகலாம் அப்படிங்க முடியும். ஒரு கவுராட்டம் இருந்ததுங்க. கவுரு அவர் வர்றதுக்காக கட்டி விட்டுருந்துருக்குறாங்க. அந்த கவரை வந்து ஒன்றை தாண்டிட்டேங்க. ஒன்று தாண்டி அந்த பக்கம் போகும்போது அங்கிட்ட என்னை போகவே விடலைங்க. வந்துட்டாங்க இருங்கன்னு சொல்லி அப்படியே நிற்க வச்சுட்டாங்க. என்னால் நிற்கவே முடியல. கொஞ்சம் வழி விடுங்க, நான் வெளியில் போயிடுறேன்னு சொன்னேங்க. ஆனால் வெளியவே போக முடியல, அவ்வளோ கூட்டம். அப்புறம் அவங்க காரு தான் போனது மட்டும்தான் எனக்கு தெரியுங்க. அப்படியே தள்ளிட்டு போயிட்டாங்க. அப்படியே தள்ளிட்டு போய் அப்படியே எல்லாமே ஒருத்தர் மேலே அப்படியே கீழே, நான் தான் அடியில் கிடந்தேங்க. இந்த காலு மேலையெல்லாம் அப்படியே விழுந்துட்டாங்க. என் பக்கத்தில் இருந்த அந்த அம்மா இறந்துருச்சு. எனக்கு மேலே இருந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை இறந்துருச்சு. எனக்கு காது கேட்டுச்சு, இந்த அம்மா இறந்துட்டாங்க, அந்த பையன் இறந்துருச்சு. நான் அவ்வளோதான் பொழைக்க மாட்டேன். பிள்ளைங்க சொல்லிச்சு, அப்பா சொன்னார், வேண்டாம் நீ போகாதம்மா, கும்பலாக இருக்கும், நீ போகாதம்மா. நான் மீறி தான் நான் போனேங்க. பார்க்கலான்னு ஒரு ஆசையில், நடிகர் பார்க்கலாங்கிற ஒரு ஆசையில் தான் நான் போனேன். ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலிங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த நெரிசல் வந்து நம்ம டிவியில் தான் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம். அது ரியலாக நானே அனுபவிச்சேங்க. அந்த இதில் வந்து நான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டேங்க. கீழே அடியில் கிடக்குறேங்க. இந்த விரல் மேலையெல்லாம் ஏறிட்டு போயிட்டாங்க. இந்த காலு மேலே 10 பேர் இந்த காலு மேலே தான் அப்படியே கிடந்தது. என் காலை வந்து இப்படி அசைக்க கூட முடியலைங்க. அசைஞ்சிருந்தேன்னா எலும்பு உடஞ்சிருக்குங்க. இந்த கால் வந்து எனக்கு இப்போ வரைக்குமேங்க சார், இந்த பாருங்க, இங்கே பாருங்க, கால் வந்து என்னால் அசைக்கவே முடியலைங்க. அவ்வளோ ரணமாக இருக்குது வலி. இன்னைக்கு நான் போயிருந்தேனே, என் குடும்பத்துக்கு, என் குழந்தைங்களுக்கு யார் இருக்கிறாங்க? உயிர் போகிற நிலைமை தான். அந்த நேரம் ஒரு பையன் வந்து, சாமி காப்பாத்துப்பான்னு அந்த பையனை சட்டையை வந்து பிடிச்சதை நான் விடவே இல்லைங்க. என்னை காப்பாத்து சாமி, நான் தெரியாமல் வந்துட்டேன், குழந்தைங்க எனக்கு வீட்டில் இருக்குது, நான் போயே ஆகணும், என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்ல முடியும். அம்மா நீங்கள் அழுகாதீங்கம்மான்னு மேலே இருந்ததெல்லாம் அப்படியே தள்ளி விட்டு அப்படியே தூக்கி நிறுத்துனாங்கப்பா. அதுதான் எனக்கு தெரியும். அவ்வளோதான், எனக்கு அதுக்கு மேலே எனக்கு இதே இல்லை. அவ்வளோதான், மயங்கிட்டேன் நான். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தண்ணியில் நாங்கள் விருந்த பக்கமே நாங்கள் கொண்டுட்டு போன தண்ணி தாங்கண்ணா நாங்கள் குடித்தோம். நாங்கள் கேட்டோம், தண்ணி கொஞ்சம் கொடுங்க, குழந்தைங்களா இருக்குது, தண்ணி கொஞ்சம் கொடுங்க, இந்த வரங்கம்மான்ட்டு போனாங்க. ஒருத்தரும் தண்ணி பாட்டிலாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கலிங்க. இத்தனை உயிர் போச்சு. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கணும். அவங்க இறந்தவங்களையுமே போய் அவங்க குடும்பத்தை வந்து அவங்க சந்திச்சிருக்கணும். அவங்க பார்க்காம போயிட்டாங்க. அது தப்பு தாங்க சார். எங்கள் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொல்லுது, அவங்க குழந்தைக்கு வீட்டில் வந்து எல்லாம் விரதத்துக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு விஜய் மாமாவை பார்த்துட்டு போய் தான் சாப்பிடுவேன்னு எங்கள் பொண்ணு சொல்லிச்சு. ஆனால் அந்த பொண்ணு இல்லை, அந்த குழந்தையும் இல்லை. எவ்வளோ கோடியே கொடுத்தா கூட அதுக்கு ஈடே ஆகாதுங்க. முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ 10 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு இல்லைங்க. சனம் என்ன துடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. வந்து பார்த்துருக்கணும். முடியாம இப்போ எங்களாட்டு இருக்கிறவங்களை வந்து நேரில் வந்து சந்திச்சிருந்தா மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சாங்க, கத்தியில கீழ்னாங்கலாம் சொல்றாங்க. இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஸ்ப்ரே அடிக்கவெல்லாம் இல்லைங்க. நாங்கள் எல்லாம் போன நெரிசலாக இருந்ததுங்கன்னா அப்புறம் எல்லாம் வந்து போக அப்படியே இப்போ எல்லாம் தள்ளும் போது முன்னாடி இருக்கிறவங்க கீழே தாங்க விழுவாங்க. அப்படி கீழே தான் விழுந்துட்டோம். கீழே தான் பொத்துன்னு கீழே விழுந்துட்டோம். அந்த இதில் வந்து சனம் மேலே விழுந்ததில் வந்து மூச்சு திணறலாகி தான் நிறைய பேர் இறந்தது. உங்களை நம்பி வரோம். பாதுகாப்பு வந்து பெண்களுக்கும் வந்து கொஞ்சம் கொடுக்கணும். தண்ணி வசதி, சாப்பாடு, இது எல்லாமே நீங்கள் செய்யணும்.
காயம் படலை, கூட்டத்தில் போட்டு நசுக்கினால மூச்சு திணறல் ஏற்பட்டு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தோம். எல்லாருமே தள்ளி விட்டதில் தான் அந்த மாதிரி ஆனது. ஸ்ப்ரே அடித்தது இந்த மாதிரி இது பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நாங்கள் பார்க்கல. அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்குலாம் அங்கே யாருமே விடலை. எல்லாம் வந்து கூட்டத்தில் தள்ளி விடுறதுக்கு தான் பார்க்குறாங்களேன்னு தவிர ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இந்த இடத்துல கட்சியில் வந்து இப்போ வரைக்கும் யாரும் வந்து பார்த்ததில்ல. டிவிக்கேலேருந்து இது வரைக்கும் யாரும் கூப்பிடல. நாங்கள் வந்து பெயிண்ட்றீங்க சிவகரியில் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறீங்க. விஜய் வந்துங்கன்னா பார்க்கலான்ட்டு தான் போனோம். உள்ள குழந்தை பிள்ளைங்களாம் இங்கிட்ட நிறையா பேர் இருந்தாங்க சைடில். இங்கிட்டு போகாதீங்கம்மா, இங்கிட்டு போனீங்கன்னா ஒரு மண்டை வரும், அந்த சந்தில் போனீங்கன்னா போதூர் சைடு போயிருங்க, இந்த சைடு கும்பல் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுட்டு பார்க்குறீங்க. 7:10 வந்து பேசுகிறாப்பிடிங்க. பேசுகிறப்பில் ரொம்ப நெருக்கல் தாங்க முடியாமல் எனங்கனாலே முடியல. இந்த குழந்தைங்க இங்கிட்ட தாட்டி விட்டு திரும்ப போய் என் மேலே பொத்துன்னு வந்து விழுவுறீங்க. தள்ளி விட்டு கீழே விழுந்ததில் சைடுங்க மிதிச்சது. இங்கே கை ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்ட பிளேட் வச்சிருக்கு, அதுலேயே மிதிச்சதுல எனக்கு ஒன்றும் முடியல. இன்னும் சாப்பாடு இவ்வளோண்டு தான் சாப்பிட முடியும். ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறப்ப திரும்ப வந்து பேசினாருங்க, எப்படி நடந்தது என்னன்னு கேட்டு போனாருங்க. சீமான் சார் எல்லாம் வந்தாங்க. விஜய் சைட்லேருந்து இன்னும் யாருமே எதுவும் பேசலைங்க. தப்பு ஃபுல்லாக அவங்க மேலே தான். அவங்க பண்ணினால தான் இத்தனை உயிர் போனது காரணமே. உயிர் போயிட்டு இருக்கிற வண்டியில் எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, அவர் பாட்டில் காரை எடுத்துகிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. அப்புறம் எதுக்கு இத்தனை கூட்டத்தை கூட்டினாரு? ஒரு மக்களுக்கு பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு பாதுகாக்காமல் போய் உயிரை எடுத்துகிட்டு தான் போயிருக்காரு. 41 உயிரை கொண்டு போயிருக்காரு கரூரில் வந்து. மனசாட்சியே இல்லாமல் நான் பொழைச்சது செத்து பொழைச்சிருக்கீங்க. ஆளுங்களை இறக்கி வேறுனே இது பண்ணி விட்டாங்க. கிடையாதுங்க. நம்ம ஊர் மக்களை நம்மளே யாராச்சும் கொள்ளுவோமா? அங்கிருந்து வந்து கொண்டு போயிருக்காரு. இப்படி எப்படி சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியாது. கட்சி தலைவரே கிடையாதுங்க. ஒரு கரூருக்கு வந்து மக்களை கொலை பண்ணுறதுக்குன்னே வந்த மாதிரி தெரியுதுங்க. 41 உயிருங்க பாதிக்கப்பட்டு. இன்னும் நிறைய பேர் ஆஸ்பத்திரியிலலாம் இருக்கிறாங்க. உயிர் போனதுக்கப்புறம் காசை கொடுத்தா எப்படிங்க? இந்த அளவுக்கு பார்த்துட்டு அவர் பார்க்காத மாரி போகிறான்னா இவர் இந்த நாட்டுக்கு தலைவர் அவருக்கு தகுதியே இல்லைங்க. தண்ணியே இல்லைங்க சுத்தமாக. அந்த கும்பலில் டீ கடை தேடியும் போக முடியாது, அந்த இடத்துக்குள்ளே நவரவே முடியல. நம்ம கரூருக்குள்ளே இல்லைங்க, எங்கே வந்தாலும் இந்தமாரி பாவத்தை பண்ணிட்டு போகாதீங்க. 40 உயிர், நூற்றுக்கணக்கான சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிறோம். இந்தமாரி பண்ணிட்டு எந்த தமிழ்நாட்டில் எங்கேயும் போகாதீங்க. அதுதாங்க உங்களுக்கு நல்லது. வணக்கம், என் பேர் வினோதா. அம்மா பேர் வந்து பாலாமணி. பாப்பாஸ் எல்லாமே வந்து போன மந்த்து 27 அன்னைக்கு விஜய் சார் வராங்கன்னு சொல்லியிருந்து நாங்கள் எல்லாமே போயிருந்தோம். கட்சியிலலாம் நான் எதுவும் சேரலாம் இல்லைங்க. அவர் ஒரு ரசிகராக, ஏன்னா எனக்கு பிடிக்கும். குழந்தைங்களோட ஒரு ஃபோர்ஸு, 2 பொண்ணுங்களும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். அந்த ஜென்செட்டுக்கு முன்னாடி அந்த கூரை இடிஞ்சு விழுந்த இடத்துக்கு கீழே அந்த மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே தான் நின்றுட்டு இருந்தோம். அங்கே தண்ணி இருந்தது. தண்ணிலாம் நாங்கள் வந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் கொடுத்து தான் இருந்தாங்க. பசங்க டான்ஸ் ஆடிட்டு வந்து தண்ணியை எடுத்து பாதி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து அந்த கூட்டத்துலேயும் எங்களால் தண்ணி இது பண்ணல. எங்களுக்கு தண்ணி ஈவினிங்க்கு மேலே தண்ணி இல்லை. சாப்பாடு எதுவும் கிடையாது. நாங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸு இந்த மாதிரி கொண்டு போய் தான் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். எங்களோட ஸ்பாட்டில் கரெக்டாக வந்து இருக்கும்போது விஜய் சார் வந்து இருக்கும்போது 6:58 3 மணிக்கு வரதா சொன்னாங்க. பஸ்ஸில் வந்து லைட்டில் ஆஃபில் தான் இருந்தது. டோர் சைடில் சாத்தி தான் இருந்தது. நாங்கள் வந்து ஜூம் பண்ணி தான், கேமரா வச்சு ஜூம் பண்ணி தான் பார்த்தோம், தவிர நேருக்கு நேராக பார்க்க முடியல. எனக்கு பக்கத்தில் என்னை சுற்றியே ஒரு 500 பீப்புள்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா கூரை மேலே செட்டுனால காத்தோட்டம் கிடையாது. அது ஒன்று. ஆனால் சரி, அந்த இடிபாட்டிலையும் நாங்கள் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கண்ணிமைக்க நேரத்தில் வந்து அப்படியே வந்து பயங்கரமான தள்ளு. அந்த இடத்துல தள்ளும் போது நாங்கள் விஜய் சார்லாம் பார்க்கலாம் இல்லை. ஃபஸ்ட்டு என் பெரிய பொண்ணு விழுந்துட்டா. சின்ன பொண்ணை நான் மிஸ் பண்ணிட்டேன். கீழே விழுகவும் நான் பொண்ணை காப்பாற்றணும். அம்மா நீங்கள் போயிடுங்க, நீங்கள் போயிடுங்க, எப்படியாவது வெளியில் போயிடுங்கன்னு அம்மாவை நான் தள்ளி விட்டுட்டேன். சின்ன பொண்ணு கீழே விழுந்துட்டா, பெரிய பொண்ணு விழுந்துட்டா. பெரிய பொண்ணு விழுந்ததுக்கு மேலே ஒரு 20-30 பேர் கடந்தாங்க. என் பொண்ணை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றினேன் அந்த இடத்துல. ஏன்னா மேலே இருக்கவங்கள நான் தூக்கி விட்டாதான் கீழே என் பொண்ணு இருக்கு. நான் கையை பிடிச்சிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து மூச்சு விட முடியல என்னாலையும். பயங்கர நெருக்கல். பசங்க திபுன்னு அவங்கவுங்க தப்பிச்சு போகணும், மேலே ஏறுறாங்க. டம்முன்னு சவுண்டு. நான் வந்து என் பொண்ணை காப்பாற்ற தான் பார்க்குறேன். அவங்களாம் வந்து அவங்கவுங்க யார் எப்படியே போனால் என்ன, உயிரை தப்பிச்சு ஜம்ப் பண்ணி போனாங்க. நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ஏன்னா என் பொண்ணு செத்தா 2 பேரும் செத்துருவோம், இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன பொண்ணை நான் விட்டுட்டேன். ஒருத்தர் வாங்கினாரு, குழந்தைய கொடுங்கன்னு வாங்கினாரு. ஆனால் யாரு என்னன்னு தெரியல, எப்படியாவது ஒரு சேவ் பண்ணிடுவான்னு. அதுக்கப்புறம் ஐயோ குழந்தைங்க கடங்க செத்துருக்குன்னு எனக்கு அது ஒரு பக்கம் ஒரு பயம் வேற. அப்புறம் பாப்பாவை வந்து ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 1/2 hour இருக்கும். ஆனால் என் கூட எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார்.
அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், பாப்பாவை இது பண்ணோம். அதுக்கப்புறம் பசங்க வந்தாங்க. அந்த பசங்க டிவி கேட்கார பசங்களா இல்லை எந்த பசங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு 2 பேர் கொடி போட்டுறது, கட்சி கொடி போட்டுறது மட்டும் பார்த்தோம். வந்து ஹெல்ப் பண்ணாங்க. மேலே ஒவ்வொருத்தவங்களும் டக்கு டக்குன்னு தூக்கும் போது பாப்பா வந்து மயங்கிட்டா. இதே வந்து பாப்பா வந்து குப்பரிக்க விழுந்திருந்தா அப்படின்னா ஸ்பாட் டெத் அவுட்டு. இதே வந்து மல்லாக்க விழுந்ததுனால உடம்பு ஃபுல்லும் க்ளோஸ் ஆகிடுச்சு, மூஞ்சு மட்டும் தெரிஞ்சுது, கை மட்டும் இப்படி மேலே ஹேண்ட்ஷப் பண்ணியிருந்த மாதிரி இருந்தாங்க. கையை மட்டும் தான் பிடிச்சி என்னால் இழுக்க முடிஞ்சுது. அங்கெல்லாம் பக்கத்தில் திமுன்னு விழுந்துட்டு தான் இருந்தாங்களே தவிர என்னால் எதுவும் பண்ண முடியல. என்னாலே ஒரு லெவலுக்கு மேலே மூச்சு விட முடியல கூட்ட நெரிசல்னால. அப்புறம் 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகி பாப்பாவை இது பண்ணி எடுத்துட்டோம். பாப்பாவை தூக்கி ஒரு அந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போனோம். அந்த இடத்துல விடலை, அடைச்சி கடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இது போடுவாங்களே, வேலி போடுவாங்களே, அந்த வேலி யாரோ உடச்சி விட்டு ஹெல்ப் பண்ணியிருந்துருக்காங்க. அந்த வேலிக்குள்ளே தான் போய் நிறையா பொண்ணுங்களை போட்டோம். அதில் தான் என் பொண்ணையும் போட்டு தண்ணி அடித்து அங்கே வீட்டில் இருக்கிறவங்க தான், அந்த சைடில் இருக்கிறவங்க தான், தெருவில் இருக்கிறவங்க தான் தண்ணிலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் என் பொண்ணை அந்த இடத்துல படுக்க வச்சு மூச்சு விட்டுறா அப்படிங்கும் போது ஓகே உயிர் இருக்குது, சின்ன பொண்ணை போய் காப்பாற்றிடுவோம், சின்ன பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு குழந்தைய தொலைவ போனேன். நான் குழந்தைய தொலைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு டெம்போ மேலே டாப்பில் ஏறி உட்கார வச்சுருந்தாங்க குழந்தைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு காலில் குழந்தைக்கு ஃபுல்லாக காயம். அவங்களும் இடிபாட்டில் இடித்து நசுங்கி ரொம்ப செவந்து போய் தான் இருந்தது. சரி குழந்தைய காப்பாற்றினா போதும் அப்படின்னு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு பண்ணேன்னா என்னோட டவர் இல்லை, அங்கே ரீச் ஆகவும் இல்லை, அங்கே யாருக்குமே இல்லை, வழி சொல்ல தெரில, எனக்கு ரூட்டும் தெரியல. அங்கே இருக்கிறவங்க ஒரு தெருவில் இருக்க பசங்க ஒரு அண்ணா ஸ்கூட்டியில் நான் உட்கார வச்சு குழந்தையும் தூக்கி வர வச்சு அமராவதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் சார். என்னையை பொறுத்தவரை நான் கலவரம் பண்ணினாங்கன்னு எனக்கு சொல்ல முடியாதுங்க சார். மக்களுங்க வந்து ரொம்ப அதிகம் சார், பயங்கர கும்பல். அவர் வந்து மேபி அந்த பாயிண்ட்ல பைபாஸ் ரவுண்டானத்துல இருந்து பேசிட்டோ இல்லை மேலே ஏறி கையாட்டிட்டு வந்திருந்தாலோ எல்லாருமே பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. அவரை இந்த பாயிண்ட்ல வந்து பார்க்கணும், அவரோட ஸ்பீச்சை கேட்கணுன்ட்டு மக்களுங்க வரவும் ஏற்கனவே அந்த இடத்துல க்ரௌடுங்க சார். இன்னும் ஒரு 2000 பீப்புள்ஸ் 3000 பீப்புள்ஸ் உள்ளே வந்து புஷ் பண்ணும் போது யாருனாலையுமே இது பண்ண முடியல, நம்ம யாருனுமே சொல்ல முடியாதுங்க சார். குழந்தைங்க கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரை இருக்காங்க, யாருமே ஒரு உயிரை கொள்ளணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் தாங்க சார். இது வந்து நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. இந்த மக்களுங்க பீப்புள்ஸ்லாம் வந்து இங்கே ஒரு கீழே ஒரு உயிர் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காம தலைவான்னு தான் கத்திக்கிட்டு இருந்தாங்களே தவிர இங்கே ஒரு கீழே உயிர் போயிருந்தில்ல. மேபி அதுக்கப்புறம் ஒரு 2 days அதுக்கு ஒரு 1 day கழிச்சாது வந்து பார்த்துருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் அவரு இல்லைனாலும் அவரை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்து பார்த்துருந்துருக்கணும், கூட இருந்திருக்கணும். இல்லாமல் போனது ஒரு வருத்தம் தாங்க சார். எல்லா கட்சிக்காரவங்களும் வந்தாங்க ஆஸ்பத்திரிக்கு, ஜிஹெச்சுக்கு கூட வந்தாங்க, அண்ணாமலை சார் கூட வந்தார், வந்து என்னைய கூட பார்த்தாரு. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு கூட அவங்க கேட்டிருக்கலாம், ஆனால் அவங்க யாரும் வரல. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. அது பண்ணியிருக்கலாம், பண்ணணும், ஏற்றுக்க முடியலன்னா ஒருத்தர் வந்து இழப்பே ஏற்றுக்க முடியலைங்க. ஏன்னா அந்த 1.5 வயசு குழந்தை இறந்து போனது என் பின்னாடி தான் இருந்தது. அவங்க அத்தை தான் வந்து அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு விளையாட்டு காமிச்சிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அது வந்து எங்கள் பாப்பாலாம் அதுலேருந்து இன்னும் மீண்டே வரல, இன்ன வரையும் ஸ்கூல் போகலை. நினச்சி அழுகுறோம். ஏன்னா அந்த 2 குழந்தை கோகிலா பழனி அம்மாள், அந்த தம்பி குட்டி பையன் 1.5 வயசு பையன், அந்த பையன் பேர் தெரில, இந்த 3 குழந்தைங்களுமே எங்கள் ஸ்பாட்டில் தான் இருந்தாங்க, எங்கள் பக்கத்துலேயே இருந்தாங்க. அதனால எங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியலதான். ஆனால் வந்து பார்த்துருக்கணும், வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன, அவங்க யார், எப்படி, என்ன, அவங்களுக்கு என்ன, எப்படி இருக்காங்க. ஆனால் இப்போ வரையும் ஏன் வரலைங்கிறக்கு இது எனக்கும் இருக்குங்க சார். கண்டிப்பாக இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அவரே இருந்தாலுமே வந்திருந்திருப்பாரு தான், புரியுதுங்களா? அதை வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. வந்து இப்போ செந்தில் பாலாஜி சார் என் பொண்ணு அவர் தான் தூக்கிட்டு வந்து சன் லைஃப் நியூஸ்லலாம் லைவே வந்தது அவ தான். அவர் அந்த இடத்துல வந்து ஏன் என் பொண்ணை நீ காப்பாற்றின, ஏன் என் பொண்ணை இது பண்ண நான் கேட்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த இடத்துல நீங்களும் வந்திருந்துருக்கணும், நீங்கள் வரலைன்னா கூட அவங்களோட சர்ச்சை சார்பாக வந்திருக்கணும், வரல. அவங்கள போய் நம்ம எப்படிங்க சார் தப்பாக பேச முடியும்? பாப்பாவை காப்பாற்றி நான் தூக்கிட்டு வெளியில் வரும்போது பாதி பேர் மூச்சு திணறுது, மூச்சு பசங்களாம் வந்து பொண்ணுங்க பசங்களெல்லாம் வந்து செவுத்துக்கட்டையில் வச்சு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, கெஞ்சிருங்க, குழந்தைங்களாம் காப்பாற்றுங்க, பொண்ணுலாம் காப்பாற்று, ட்ரெஸ் எல்லாம் மேலே ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டேன். பசங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. நான் என் பொண்ணை தோளில் தூக்கி போடும் போது ஒரு பையன் கீழே விழுந்து டெத்தாகி கிடந்தாரு. அந்த முள்வெளியில் ஒரு 4 பொண்ணுங்க கிடந்தாங்க. அந்த 1.5 வயசு குழந்தை அந்த பையன் வந்து விட்டுட்டு கத்துறாங்க, பையனை விட்டுட்டேன்னு கத்துறாங்க. அந்த கோகிலா பழனி அம்மாள் அந்த பொண்ணுங்க வந்து இறந்துட்டாங்க சார். என் பொண்ணை வந்து நான் விட்டுட்டேனே நினைச்சேங்க சார். அம்மா நான் என் பொண்ணை விட்டுட்டேன், கை கழுவிட்டேன், அவ செத்துட்டா அப்படின்னு நான் செத்துட்டான், ஏன்னா என் கையை விட்டுட்டா.
கீழே அப்படியே இருக்கு. அவளோட நம்பிக்கையே அம்மா கையை பிடிச்சிருக்காங்க. நான் வாழ்றதே என் பொண்ணுக்காக தான், 2 குழந்தைங்களுக்காக தான். விட்டுட்டேன். இந்த பொருளையே யார்ட்டையே கொடுத்துட்டேன். குழந்தை இறந்து கிடக்குதுன்னு கத்துறாங்களே, கேட்குது, இவளையும் உறுதி பண்ண முடியலையே அப்படின்னு எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. கடைசி மூச்சு எப்படியாவது என் பொண்ணை இழுத்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் வெறித்தனமாக தான் இழுத்து தோளில் தூக்கி போட்டு கொண்டு வரும் போது கத்திக்கிட்டே தான் வெளில வந்தேன். நவுருங்கடா, போகாதீங்கடா, உள்ளே போகாதீங்கடா, நீங்கள் பார்க்க போகிறேன்னு போய் எல்லாத்தையும் செத்துருவோண்டா நம்மளான்னு கத்திக்கிட்டு ரொம்ப எமோஷனல் பேட் வேர்ட்ஸ் பேசிட்டு தான் வெளில வந்தேன். தள்ளுங்கடான்னு தள்ளி பாப்பா தோலை தூக்கி போட்டு வந்தேன். அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருந்தது, ஸ்டெப் மாதிரி. அந்த இடத்துல ஒரு அண்ணா இறந்துட்டாங்க. எவ்வளோ இது பண்ணிட்டு இருந்தாங்க பசங்களாம். ஒரு பெரிய உடம்பு பாடி இறந்து கிடந்தாரு. அது இறந்து கூட பொண்ணை வெளியில அந்த புல்லுல முள்ளு எருக்கலம் செடி காலில் நல்லா ஏறிடுச்சு. செருப்பு முள்ளு குத்துனாலும் பரவாயில்ல, பிள்ளைய வெளியில எப்படியாவது கொண்டு வரணும், அந்த ஸ்பேஸ் வேணும், கொஞ்சம் காத்து வேணும்னு சொல்லி தான் தண்ணி கொண்டு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியை தலையோட ஊற்றி விட்டு மூஞ்சில் அடிச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னாக்கு பாப்பா மேலே இதோட பாப்பாவுக்கு கீழே, இடுப்புக்கு கீழே ரொம்ப அடி. அவளுக்கு மேலே விழுகிறது லேடிஸ் பாப்பா மேலே விழுந்தது ஒரு பொண்ணு, அதுக்கு மேலே ஒரு அண்ணா, அதுக்கு மேலே நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புஷ் பண்ணலை. அவளுக்கு ரொம்ப அடி இடுப்பு கீழே. அந்த இடத்துல தான் காலை வச்சு அந்த பொண்ணு மிதிக்க, இன்னொரு பொண்ணு மிதிக்க. அவளுக்கு இடுப்பு கீழே படாத இடமே இல்லை. காலெல்லாம் கருகருன்னு கண்ணி போயிடுச்சு. கவர்மெண்ட் நீங்க கேட்ட இடத்த அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்க லைட் ஹவுஸ்கிட்ட கேட்டேங்கிறாங்க, அங்க வேணாம்ப்பா உழவர் சந்தையில கேட்டான்றாங்க, அங்கேயும் வேணாம், ரொம்ப நெருக்கலான இடம், குறுவலான இடம்னு. அதெல்லாம் அங்கேயெல்லாம் கொடுத்தா இன்னும் 1000 பேர் செத்துருப்பாங்க. பட் இவ்வளோ இது பண்ண அவர் என்ன பண்றன்னு அவங்களுக்கு தெரியல. கும்பலை எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி மக்களுங்களை சேஃப் பண்றது, அந்த இடத்துல எதுவும் தெரியல, பண்ண முடியல. சரியான ஆளுங்க இல்லை. வந்தா மீட்டிங்லாம் போட்டாங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் தான் சார் வரும். அது சரியான ஒரு பாதுகாப்பு இருக்கணும். நிறைய மக்களுக்கே பாதுகாப்பு பண்ணணும்னா பண்ணலாங்க சார். ஏன்னா வர்றது அவரோட பிரியம், போறவங்க மக்களோட பிரியம். இப்ப நாங்க ஒரு டைம் பட்டுட்டோம், திரும்பி என் குழந்தைங்களை அந்த கூட்டத்துல நான் கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க, ஏன்னா ஒரு டைம் நம்ம பட்டுட்டோம், மறுபடியும் அதுல போவோமா? வர்றது அவரோட பிரியம், மக்களோட பிரியம். அதை நான் நாங்களோ எதுவும் சொல்ல முடியாது. இல்ல, ஒரு சேஃப்டி இந்த இடத்துல நல்லா சேஃப்டியா பண்ணி ஏதாவது பண்ணுனாங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் திருப்பியும் கும்பல்லாம் நாங்க ஆனா பார்க்கிறோம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு திரும்பி வர்றது சேஃப் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 41 உயிர் போயிருக்கு அப்படின்னா 41 குடும்பம் அவங்களுக்கு மட்டும்தான் இழப்பா இருக்கும். அந்த பசங்க சார் தலைவான்னு அந்த ஒரு இதை மறந்துடுறாங்க. இன்னும் ஒரு வாரம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஆனா இப்போதைக்கு நாங்கள் திரும்பி க்ரௌடு கும்பல் இது பண்றது அவாய்ட் பண்றது நல்லதுதான். அவங்க 41 குடும்பத்துக்கு மட்டும் சார் நல்லபடியா ஹெல்ப் பண்ணாருன்னா போதும்.